அனைவருக்கும் வணக்கம். ஆவாரம்பூ கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு கொஞ்சம் வடகம், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, இதழ்கள் மட்டும் எடுத்த ஆவாரம்பூ நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய், துவரம்பருப்பு, ஒரு அரை மணி நேரம் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருங்க. வாணலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் வடகம் பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஆவாரம்பூ எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். ஆவாரம்பூ கூட்டும் வச்சு சாப்பிடலாம், சாம்பாரும் வைக்கலாம். கூட்டு ரெசிபி இன்றைக்கி பார்த்துக்கோங்க. சாம்பார் இன்னொரு நாள் நான் வீடியோ போடுறேன். ஆவாரம்பூ உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஆவாரம்பூ அதோட இதழ்கள், பூ எல்லாமே இலை எல்லாமே மருத்துவ குணம் இருக்குது. நம்ம பூவை இந்த மாதிரி கூட்டு சாம்பார் வச்சுக்கலாம். அந்த அதோட நடுப்பகுதி கீரை எல்லாமே பொடி பண்ணி முகத்துக்கு பேக் மாதிரி போட்டும் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் ரொம்ப முகம் தங்கம் போல் அப்படியே ஜொலிக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பருப்போடு சேர்த்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாம்பார் ரெசிபி அப்புறம் போடுறேன். நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது சமையல் குறிப்பு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.